எக்ஸாம்க்கு டைம் டேபிள் ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்களா? ஆனால் 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் போட்டிருக்க இந்த பிளான் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கான 3 மெயின் ரீசன் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட், நோ கிளியர் வை. வாட் டு லேர்ன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், பட் வை டு லேர்ன் அப்படின்ற பர்பஸை டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. பர்பஸ் இல்லை அப்படின்னா மோட்டிவேஷன் 3 டேஸில் ட்ராப் ஆகிடும். செகண்ட், டூ மச் ப்ரெஷர். ஐயோ எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சு, நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற ப்ரெஷரில் எல்லா சப்ஜெக்டையும் உங்கள் டைம் டேபிளில் டம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க. கொஞ்சம் கூட ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்காது. இப்படி பண்ணீங்கன்னா அந்த டைம் டேபிளை பார்க்கும் போதே பயமாக இருக்கும், நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்க. தேர்ட், நோ அக்கௌண்டபிலிட்டி. நீங்கள் பண்ணியிருக்க பிளானில் ஏதோ ஒரு நாள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா உங்கள் கன்சிஸ்டன்சி அங்கேயே ட்ராப் ஆகிடும். Consistency is not a talent, it's a choice that you make every day. நீங்கள் எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்ருக்கீங்க, எப்படி தூங்குறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, வீக்லி ரிவ்யூஸ், மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்ன்னு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பிளானர் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோலையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 100 டேஸை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். இந்த வீடியோ அண்ட் பிளானர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.